Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹையர் ஹை தான். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்களேன், உங்களுக்கு வந்து மேலே ஏற அந்த ஸ்லோப்புங்கிறது ரொம்ப ஸ்டீப்பாக, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பக்கமே வராமல் தள்ளி மேலே போயிட்டு இருக்கான். ஸோ எப்போ வருவான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குங்க. நீங்கள் மேலே போக எங்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் போயிட்டுருக்கான். ஸோ எவ்வளோ தூரம் போவான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அவன் கீழே விடுறதுக்கான சைன் எதுவுமே தெரியல. வணக்கம் ட்ரேடர்ஸ், நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இதிலிருந்து நமக்கு தெரிய வர செய்தி என்ன, அண்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரியஸுங்க. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுனில் தாங்க ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்ருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு எடுத்துகிட்டுலேயே ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அது ஒரு சரிவை சந்திச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவரோட லோ வந்து பெருசாக வந்து பிரேக் ஆகலை. ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் தான் முடிஞ்சிருக்கு. இன்ட்ராடே வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 96 பாயிண்ட் டவுன்லையும், பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 268 பாயிண்ட் வந்து டவுன்லையும் முடிஞ்சிருக்கு. பட் இதில் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லோயர் ஹை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை, இது பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஹை. அப்போது 3 புள்ளிகள். ஸோ இப்படி ஒன்று இருக்கணும், மேலே ஒன்று இருக்கணும், கீழே ஒன்று இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும். சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்விங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து வந்துருந்துச்சு. பட் அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம வந்துருந்துச்சு. ஈவந்தோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள் சேம் அதே தான், இந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்துருந்துச்சு. இதை பற்றி நம்ம அன்றைக்கும் நம்ம பெருசாக பேசியிருந்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாத, எந்த விதமான மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டியுமே எடுக்காத ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் ஆகி மேலே வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்த பை சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 25,256 தான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பை சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறதுனால இதை தாண்டி மேலே போகிற ஒவ்வொரு பாயிண்ட் மூவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனிப்புலேட்டிவான மூவ் தான். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறமா நியர்லி ஒரு 200 பாயிண்ட் வந்து மேனிப்புலேஷனை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் பாயிண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இது ஒரு டாப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கும், அதாவது ஆல்ரெடி வந்த இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி லிக்விடிட்டி எடுக்காமல் வந்த ஸ்விங் பாயிண்ட் இது லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறமா வந்த ஸ்விங் பாயிண்ட். ஃபஸ்ட்டான ஒரு பியரிஷான விஷயம் இது ரெண்டுக்கும் இடையில கம்பேர் பண்ணும்போது இது காட்டிலும் இதோட பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அண்ட் அதே மாதிரி நான் ரிப்ளையில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பார் முடிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், அன்றைக்கி என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் தான் அந்த ஸ்விங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ண கேண்டில். இதில் ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது 1 ஹவரில் வந்துச்சா அப்படின்னா இல்லை. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனலாக ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 ஹவர் அண்ட் 4 ஹவர் இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த விதத்தில் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆகலை, பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆகலை. ஆனால் இன்னைக்கு ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு வந்த கேண்டிலில் இங்கே பாருங்கள், இதுதான் இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆன கேண்டில். 1 ஹவர் கேண்டில் நான் வச்சுருக்கேன். ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே ஃபார்ம் ஆச்சு. அண்ட் அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டுமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த 50% தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆனால் இனிமேல் சூப்பரான கன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்லலாம். ஏன்னா அது கான்க்ரோச் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் 50% தொடரல, பட் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ளே போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பியரிஷ் சைன்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து வர்றதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக நடந்திருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். மார்க்கெட்டில் வெறும் ரிவர்சல் சைன் மட்டும் வந்தால் பத்தாது, அந்த ரிவர்சல் சைனே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட வரணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு வாரமாக நடக்காமல் மார்க்கெட் மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்விங் பாயிண்ட் ப்ளஸ் 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப், அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பியரிஷ் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் சில சைன்ஸையுமே நான் சொல்கிறேங்க. முதல்ல நேற்று ஃபார்ம் ஆன இந்த கேண்டில் பாருங்களேன், இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக். இந்த கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக். அதுக்கப்புறம் பாருங்கள்
இது வந்து ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை நான் வந்து ஒரு பர்பிள் கலரில் போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை உண்டு பண்ணுற ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ அப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி மார்க்கெட் ஒன்றா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகும், இல்லைனா இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறத இந்த கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அப்படி இன்னைக்கு மார்னிங் போச்சுன்னா ப்ரைஸ் போகலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் மிட்டிகேட் பண்ணுது அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்கையும் மிட்டிகேட் பண்ணி ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ளோஸ் வச்சிருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியரிஷ்னஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் பிரிஞ்சு பார்த்தீங்களா. இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணி அதே இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் வருது. ஸோ இது வந்து அடுத்த ஒரு பியரிஷ் சைன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆன பியரிஷ் சைன். ஓகேங்களா. இது அடுத்த பியரிஷ் சைன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குங்களா. இந்த ஆர்டர் பிளாக்கை ப்ரைஸ் வந்து மரியாதை கொடுக்காம அதை பிரேக் பண்ணிருச்சுன்னா இதை நம்ம பிரேக்கர் பிளாக்னு சொல்லுவோம். இதை வேற ஒரு கலர் நம்ம போடுவோம். இது கொஞ்சம் இதாக கம்மியாக இருக்குது. இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக். ப்ரைஸ் என்ன பண்ணுது, அந்த பிரேக்கர் பிளாக்குக்கும் போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் ஆர்டர் பிளாக்கை தாண்டி இருக்கு, பிரேக்கர் பிளாக்கை ஃபார்ம் பண்ணியிருக்கு, புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணியிருக்கு, பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் பாயிண்ட்டும் போட்டிருக்கு. ஸோ இத்தனை காரணங்கள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி இங்கேருந்து கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது எல்லாமே காரணங்கள் தான். ஆனால் ஃபர்தராக மார்க்கெட் இங்கிருந்து கீழே விழுந்துருமான்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. மார்க்கெட்டை யாராலையும் 100% கணிக்க முடியாது. அப்போ எப்படி தாங்க ட்ரேட் பண்ணுறது, எப்படி தான் ப்ராஃபிட் பண்ணுறது? அதுக்கு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வச்சுக்கணும். அப்போது என்னுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுக்கலாம், பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கலாம். நிறையா என்ட்ரி மாடல்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ நான் எஸ்எம்சியை ஃபாலோ பண்ணுறதுனால இதுலேயோ ஒன்றில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏதாவது ரிஜெக்ஷன் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரி மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரி மாடல் எடுத்துக்கணும். அண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சா, உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்கா, இந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸு, இங்கே டார்கெட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க. மேபி 1:2னா இவ்வளோ தூரம் போகுமா, இந்த 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 லோ வரைக்கும் போகும் 1:2னா. ஓகே, நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன், இங்கே டார்கெட் வைக்கிறேன்னு வைக்கிறீங்க. அப்போது அடுத்து என்ன பண்ணணும், ஒன்றா ஸ்டாப் லாஸ் போனால் எக்ஸிட் ஆகணும், அடுத்து பார்த்தீங்கன்னா டார்கெட் போனால் எக்ஸிட் ஆகணும். ஸோ மார்க்கெட் இஸ் நாட் அபவுட் ப்ரெடிக்டிங். முக்கியமாக ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் ப்ரெடிக்டிங், இட் இஸ் அபவுட் ரியாக்டிங். உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும், அந்த சிஸ்டம் படி ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எந்த எமோஷனும் இல்லாமல் ரியாக்ட் பண்ணணும். இந்த ட்ரேட் லாஸ் ஆயிருமா, ப்ராஃபிட் ஆயிருமா, இந்த ட்ரேடில் 100% ப்ராஃபிட் வந்துருமா, இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடு, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸை உங்களுக்கு திருப்பி திருப்பி மார்க்கெட்டில் அதை ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும். இந்த ட்ரேடில் நம்ம கையில் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னது, ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். இந்த ட்ரேடில் இவ்வளோ தான் லாஸ் வரும், இவ்வளோ தான் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற கணக்கை போட்டு ட்ரேடை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது ஒரு 10 ட்ரேட் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 10 ட்ரேடும் ப்ராஃபிட் கண்டிப்பாக வராது, லாஸ் வரும். அந்த 10 ட்ரேடில் வந்து ஒரு 4 ட்ரேட் லாஸ் வருது, ஒரு 6 ட்ரேட் ப்ராஃபிட் வருதுன்னா 60% வின்னிங் அக்யூரசி இருக்க ஒரு சிஸ்டம். அதில் 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகுதுன்னா, லாஸ் வரும்போது 1000 ரூபா லாஸ் ஆகுதுன்னா ப்ராஃபிட் வரும்போது 2000 ரூபா ப்ராஃபிட் வருது, 1:2 ரிஸ்க் ரிவார்டு. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தொடர்ந்து நீங்கள் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் எட்ஜ் இருக்குது. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு வித் 60% வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறது எட்ஜ் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் தொடர்ந்து ட்ரேட் பண்ணும்போது 10 ட்ரேட் முடியும் போதோ 100 ட்ரேட் முடியும் போது நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அவ்வளோதானே ஒழிய இங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போயிருமா, அது இவ்வளோ தூரம் போயிருமா, அவ்வளோ தூரம் போயிருமா, இங்கேருந்து மேலே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பேர் ட்ரேடிங் கிடையாது. ஒவ்வொரு டைமும் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு யோசிச்சு ட்ரேட் பண்ணி கடைசியில் உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. அதனால் அஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக நம்ம பண்ண வேண்டியது ஒரு சிஸ்டமை ஐடென்டிஃபை பண்ணி எந்த வித மனத்தயக்கமும் இல்லாமல் எந்த விதமான மனத்தடையும் இல்லாமல் அது ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமானு யோசிக்காமல் ரிப்பீட்டடாக ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பரான கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ணிட முடியுங்க. அந்த மாதிரி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து சொல்லிக் கொடுப்பேன்.
சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதையுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த நிறையா பேராமீட்டர்ஸில் இன்னைக்கு நிஃப்டி நமக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, மேபி இது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 25,049 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிக்விடிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், இந்த 25,256 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி. ஸோ அடுத்த ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி, அதுக்கு அடுத்த ஃபஸ்ட் லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. 25,049 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரியாக்ஷனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இன் கேஸ் கீழே விழுகிற பட்சத்தில் நாளைக்கு கீழே விழுந்துருச்சுன்னா அடுத்த கேண்டிலும் ஒரு பியரிஷ் கேண்டிலாக க்ளோஸ் வைக்குது அப்படிங்கும்போது ஃபர்தராக டுவர்ட்ஸ் இந்த லிக்விடிட்டி நோக்கி இழுக்கப்படும். ஸோ மார்க்கெட்டோடைய ஃப்ளோவே எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டிங்க. அதாவது பை சைடு லிக்விடிட்டின்றது செல் சைடு லிக்விடிட்டிக்கு தான் போகும். அப்போது இங்கே பை சைடில் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருச்சு, ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து அது போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது செல் சைடு லிக்விடிட்டியாக தான் இருக்கும். 25,049 வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக போயிடுமானா சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது, ஸ்மார்ட் மணிக்கும் தெரியாது. பார்க்கலாங்க போமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரைஸுக்கு இருக்குது. இங்கே பாருங்க 25,153ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன் 25,049 வரைக்கும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அது ப்ராபபிலிட்டி தான். அது அப்படி வராமல் இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அது எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அங்கே இருக்கணும். ஓகே, நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே என்னோட டார்கெட்டை வைக்கிறேன். சப்போஸ் டார்கெட்டுக்கு போகாமல் அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்லேருந்தே. இந்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் உங்கள்கிட்ட விடை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் இருக்க முடியும். சப்போஸ் அப்படி விடை இல்லைன்னா அதற்கான விடைகளை தேடுங்க, ஒரு நாள் கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ணிட முடியுங்க. ஸோ இப்போ இந்த நான் பியரிஷ்னஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே எவ்வளோ தூரம் இன்டாக்டாக இருக்கும். இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கிற வரைக்கும் தான் ஃபர்தராக நம்ம ஒரு பியரிஷ்னஸை எதிர்பார்க்க முடியும். அதாவது இந்த 25,449 ரவுண்டாக வச்சுப்போம், 25,450க்கு கீழே ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம ஒரு பியரிஷ்னஸை எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போது சப்போஸ் இப்போ இங்கேருந்து ஓகே நான் சொன்னேன் 25,049 வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சப்போஸ் மார்க்கெட் அங்கே போகலை, அதுக்கு பதிலாக நாளைக்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி வெறிகுண்டு மேலே போயிடுறான், ஒரு கேப் அப்பை கொடுத்து இங்கே ஒரு க்ளோஸை வச்சிடறான். அப்போ என்ன பண்ணுறது? சப்போஸ் இந்த பிரேக்கர் பிளாக் வச்சோ ஆர்டர் பிளாக் வச்சோ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஸ்டாப் லாஸை புக் பண்ணிட்டு போயிடுறோம். சரி ஓகே, நம்ம எல்லாமே சரியாக தான் எடுத்தோம், ஆனாலுமே ஏன் வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ் ஆகுது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ப்ராபபிலிட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது. எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணாலும் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது அப்படி நம்ம லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே போச்சுன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட பெர்ஸ்பெக்டிவ் படி இந்த 25,049 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமோட பெர்ஸ்பெக்டிவ் படி அடுத்த இருக்க லிக்விட் லெவலுங்கிறது 25,153 அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எப்போ போகும் அப்படின்னா, இந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர்வாலி கேப் மிட்டிகேட் ஆகக்கூடாது. 417க்கு கீழே இருக்க வரைக்கும் ப்ரைஸ் வந்து பியரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த 417 தாண்டிட்டாலே மோஸ்ட் லைக்லி 450 தாண்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ரெசிஸ்டன்ஸாக 417 450 இருக்குது. ஸோ சப்போஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ல ஒரு சப்போர்ட் தான். இது தாண்டிச்சுன்னா அடுத்ததாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது 25,256 அப்படிங்கிறது தாண்டும் போது 25,153க்கு போகும். ஸோ இங்கே இதையுமே தாண்டும் போது ஃபர்தராக 25,048க்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் போகுங்க. ஸோ ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்டு நீங்கள் பண்ணுற தப்புகளை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஸோ அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப் படித்த ஆர்டர் பிளாக். நிறைய பேர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வரைஞ்சு காட்டுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கர் பிளாக். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. நான் அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், பிரேக்கர் பிளாக், இது எல்லாமே ப்ரைஸ் இது வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் பியரிஷாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிக முக்கியமான ஒரு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது
உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. பட் இது வந்து ஒரு வீக்கான ஆர்டர் பிளாக்குங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. நம்ம ஆர்டர் பிளாக்கு பர்பிள் கலரில் போட்டிருக்கோம். ஸோ இங்கே நம்ம இதை போட்டுடலாம். ஸோ அப்போ இந்த ஃபேர்வால் கேப் அண்ட் ஆர்டர் பிளாக்லாம் மிட்டிகேட் ஆகும்போது ஃபர்தராக பையிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த டேலோ தாண்டும் போது உங்களுக்கு ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வரக்கூடிய இடம் இதுதான். இது வந்துச்சுனாலே உங்களுக்கு ஒரு லோயர் லோ வந்துடும். அப்படிங்கிறதுனால ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஆர்டர் பிளாக். ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் எங்கே தெரியுமாங்க இருக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கடைசி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுதே இந்த இடம், அதாவது 5th செப்டம்பர். இதுதான் ப்ராப்பரான ஆர்டர் பிளாக். கடைசியாக இதுவுமே ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. எஸ்எம்சி கான்செப்ட் படி ஒரு விஷயத்துக்கு ஒரு டைம் டச் பண்ணால் தான் வந்து பவர் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து தாண்டும் போது நல்லா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கான 25,147 அப்படிங்கிறது ப்ரைஸ் சப்போஸ் தாண்டிடுச்சுன்னா ஃபர்தராக ஒரு பெரிய ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போதைக்கு இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம், ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்க இந்த ஆர்டர் பிளாக்கும் அண்ட் 25,000 ப்ரிசைஸாக சொல்லணும்னா 25,152 அப்படிங்கிற இந்த லெவலும் தாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் கிடையாது. ட்ரேடிங் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுறது கிடையாது. ஒரு எட்ஜ் இருக்கிற விஷயத்த, எட்ஜ்னா என்ன, 10 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 10 ட்ரேட் முடியும் போது ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அதுதான் எட்ஜ். அதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுதோ அது எல்லாமே எட்ஜ் இருக்கிற விஷயம்னு வச்சுக்கோங்க. அந்த எட்ஜ் இருக்கிற விஷயத்த தங்கு தடையின்றி நீங்கள் திருப்பி பண்ணுறது மட்டும்தான் ட்ரேடிங். அதுதான் உங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போகிறேங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷனும் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் மோரார்லெஸ் சிமிலராக தாங்க இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபேர்வாலி கேப்பை இந்த இடத்துல போட்டுச்சு. ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஃபேர்வாலி கேப்பை ப்ரைஸ் பேங்க் நிஃப்டியில் ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக முக்கியமான லிக்விடிட்டிலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இது கிடையாது, இந்த இடம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் பாருங்கள், இதை தாண்டி ப்ரைஸ் ஆகிற வந்து கீழே க்ளோஸ் வைக்க முடியலை. அதாவது 25,445 இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரைஸ் டிஃபெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் எப்போ ஆக்சிலேட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 55,355 அப்படிங்கிற இந்த லெவல் தாண்டும் போது ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலரேட் ஆகி பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இந்த ஃபேர்வாலி கேப் அண்ட் ஆர்டர் பிளாக் அண்ட் இந்த ஸ்விங் ஹை, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ரீசன்ஸ் அப்படிங்கிறது 55,707 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 55,765 65 தான். அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை 55,835 இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ஸாக இருக்கும். இந்த ஃபேர்வாலி கேப் மிட்டிகேட் ஆகும்போது மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு பையிங் ப்ரெஷர் இன்னுமே மார்க்கெட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதற்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த பை சைட் லிக்விடிட்டியுமே தாண்டி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால ரெண்டுலேயுமே வந்து செல்லிங் ப்ரெஷர் இதுக்கப்புறம் ஆக்சிலேட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியில் மட்டும் அந்த ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது வரலைங்க, பேங்க் நிஃப்டிலையும் இந்த ஸ்விங் பாயிண்ட் வந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கும் நிஃப்டியில் வந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டியை தாண்டி ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்விங் பாயிண்ட் வந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் லிக்விடிட்டி எதையுமே வந்து எடுக்கலை. ஆனாலுமே இங்கே வந்த ரேலிக்கு இப்போ வந்திருக்க ரேலிக்கு உங்களுக்கு நல்லது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் அப்படிங்கிறது அடுத்த வாரம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போத் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே அது ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்க போதா இல்லை ரிவர்சலாக இருக்க போதா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் வீக் அஹெட் வீடியோவில் அதை பற்றி இன்னுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. மோஸ்ட்லி அது நாளைக்கோ ஆறு நாளானுக்கோ வந்துடும். சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடனுக்குடன் அந்த அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பிட்காயினுக்கு போயிடுவோம். நேற்றே நம்ம ஒன்று சொன்னோம், இந்த இடத்துல உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் மிக முக்கியமான லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த 1,17,363 போட்டிருக்கேன். ஆக்சுவலி அது 353, ஒரு 10 பாயிண்ட் மிஸ் ஆகி போச்சு. ஸோ இந்த இடத்த தாண்டி ப்ரைஸ் வந்து 1 ஹவரில் ஒரு ஃபேர்வாலி கேப் போட்டால் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தோம். இவ்வளவு நேரங்க இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்த இவ்வளவு நேரம் 1 ஹவரில் ஃபேர்வாலி கேப் போடல. இந்த இடத்துல ஒரு ஃபேர்வாலி கேப் வந்துச்சு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு 1 ஹவர் ஃபேர்வாலி கேப் வந்திருக்கு, ஆனால் அது ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த 1 ஹவர் ஃபேர்வாலி கேப்புக்குள்ளே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. பட் அதுக்கு ப்ரைஸ் உள்ளே வரணும். சப்போஸ் இங்கேருந்து உள்ளேயே வராமல் அப்படியே கீழே போயிட்டான்னு வச்சுக்கங்களேன்,
அப்படியே 4 ஹவருக்கு மாறிடணும். 4 ஹவரில் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் உங்களுக்கு அடுத்த இன்னொரு 4 மணி நேரம் கழிச்சு, இப்போ 5:30னா 10:30 வருமா, இல்லை 9:30 வருமா, 6:30 7:30 8:30 9:30 வரும். அப்போது அந்த 9:30 ஃபார்ம் ஆகிற கேண்டிலுமே இப்போ 4 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,14,733 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். கண்டிப்பாக போயிடும்னு மார்க்கெட்டில் சொல்ல முடியாது, ப்ராபபிலிட்டி அதிகம். மேபி ஒரு 60% to 70% ப்ராபபிலிட்டி ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போது பிட்காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் போட்டுருச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் ஒரு மிக முக்கியமான ஆர்டர் பிளாக் அண்ட் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் மிக முக்கியமான ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக பிட்காயினுக்கு இருக்குங்க. சரி, ஓகேங்க. இப்போது இதுதான் பிட்காயின். அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். சப்போஸ் அடுத்த கேண்டில் ஒன்று வருது, அது இதெல்லாம் மதிக்காமல் ஒரு பெரிய கேண்டில் போட்டு இங்கே போயிடுது. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போவும் இது இருக்க அதே மனநிலைமையில் தான் நான் இருந்தேன். ஓகே, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சுப்பா, ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருப்பான்னு நினச்சேன். பட் அடுத்த கேண்டில் என்னாச்சு பார்த்தீங்களா? அதை மதிக்காமல் போயிட்டான். அதே மாதிரி இங்கே வர்ற கேண்டிலுமே மதிக்காமல் நம்மளை மதிக்காமல் மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் எமோஷனல் ட்ரிகர் ஆகக்கூடாது. சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், அதாவது பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை நம்மளால் மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அதை விட்டு எமோஷனல் ட்ரிகர் ஆகி நான் வந்து ஒரு நாளாக உட்காந்துருந்தேன், 2 நாளாக உட்காந்துருந்தேன், எனக்கு நீ ட்ரேடை கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு நம்ம பொறுமை இழந்து ட்ரேட் பண்ணோம்னா அது லாஸில் போய் முடிகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்றைக்கும் பண்ணாதீங்க. ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கோங்க, அதை கண்டினியூஸாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண கற்றுக்குங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி, ஓகேங்க. இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இதோட கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.